லைஃப் அந்த லெசன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாலியோபாட்டனி அப்படிங்கிற டாபிக். இந்த லெசன்ல இன்னொரு 1 or 2 டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கு. எகைன் நெக்ஸ்ட் லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வர இந்த டாபிக்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எகைன் அண்ட் அகைன் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஃபாசிலினுடைய ஏஜ் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அதுல ஒரு அடிக்கடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது லாமார்க்கியம் அண்ட் தென் டார்வனியம் இல்லையா? லாமார்க்கிசம் அண்ட் தென் டார்வனிசம் கான்செப்ட், அதுல வரக்கூடிய அவங்களுடைய கொள்கைகள் என்னங்கிறது பார்த்தோம், வேரியேஷன்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இப்போ இதுல தொல்தாவரவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலியோபாட்டனி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பாலியோபாட்டனி அப்படின்னு சொல்லக்கூடிய இது எதுக்காக அப்படின்னு சொன்னா புதையுண்ட பொருள்களை பத்தி எல்லா வகையான ஒரு டீடைல்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம தொல் தாவரவியல் சொல்றோம். தாவரங்கள் அதனுடைய புதை உயிர் படிவம் அப்படிங்கிறது இறந்த தாவரத்தினிடையே ஏதாவது ஒரு பகுதியாகப்பட்டது நமக்கு ப்ரிசர்வ் ஆயிருக்கும். அந்த இதுதான் நம்ம சொல்லக்கூடியது இந்த இடத்துல பாலியோபாட்டனி தாவரவியல் அப்படின்னு நம்ம தொல் தாவரவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது derived from the Greek term. நமக்கு கிரேக்க மொழியிலிருந்து வரக்கூடியது தான் இந்த டேர்ம். Fossil of any preserved part of plant that has died and long back. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்த ஒரு தாவரத்தினுடைய ஒரு பகுதியாகப்பட்டது ப்ரிசர்வ் ஆயிருக்கும், ஏதாவது ஒரு பகுதி. அந்த இதுதான் நம்ம பார்க்கறத நம்ம என்ன சொல்றோம், ஃபாசில் அப்படின்னு சொல்றோம். ஃபாசில் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு பிளான்டினுடைய ஏதாவது ஒரு பாட்டு நமக்கு புதையுண்டு நீண்ட வருடங்களுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் நம்ம என்ன இருக்கும், அது ப்ரிசர்வ் ஆகி வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபாசில் சொல்றோம். ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபாசிலை வச்சு நம்ம என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அந்த தாவரமாகப்பட்டது எந்த நூற்றாண்டுல எப்ப இருந்தது அதை பத்தின ஒரு தகவல் முக்கியமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனுடைய ஃபேமிலி என்ன இனத்தை சேர்ந்தது. இப்போ நம்ம வந்து தாவரத்திலேயே பல வகைகள் பார்க்குறோம் இல்லையா? அதுல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல நம்ம எந்த டிவிஷன் பிளான்ட் அது வந்து நமக்கு வந்து ஒரு இப்ப இருக்கக்கூடிய தாவரத்தோட ஒத்து போகிறதாவும் இருக்கலாம், அல்லது தெரியாத ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு தாவரமா இருக்கலாம். ஸோ அப்ப அதை பத்தின தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதனுடைய ஃபைலோஜெனி அல்லது எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான கருத்துனா எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ், வாட் ஆர் த யூசேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபாசில்னால. செகண்ட் ஒன் ஃபாசில் பிளான்ட் அப்படிங்கிறது அதனுடைய வரலாறு. இப்போ ஹிஸ்டாரிக்கல், நமக்கு எந்த இடத்துல தாவர உயிர் படிவம் என்பது அது வரலாற்று சம்பந்தமா நம்ம பார்க்கும்போது எந்த நூற்றாண்டுல இருந்தது அப்படிங்கிறதும் நமக்கு என்ன, அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ எந்த பிளான்ட் கிங்டம்ல இருந்து வருது அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் நமக்கு தெரியக்கூடியதான் அதனுடைய செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிபிகேஷன். பிளான்ட்ஸ்னுடைய கிளாசிபிகேஷன் எவ்வாறு, அதை எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம், எந்த ஃபேமிலியோடது என்ன அப்படிங்கிற தகவல் நமக்கு கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதம். அதனுடைய வகைப்பாட்டியலுக்கு ஒத்து போகக்கூடியது. அடுத்தது அதனை பற்றின உயிர் படிவங்களை பார்க்கும் பொழுது அதனை எவ்வாறு, அதனுடைய நேச்சர் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, அதை பத்தின எல்லா டிஸ்கிரிப்டிவ் டீடைல்ஸும் நமக்கு தெரியும். கம்பேரிட்டிவா அதனுடைய அனாட்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது அது சம்பந்தப்பட்ட எல்லா வகையான ஒரு தகவல். அந்த பிளான்ட்னுடைய அனாட்டமி, அது எந்த ஃபேமிலி, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதனுடைய அமைப்பு என்ன, இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் நமக்கு தெரியறதுக்காக ஹெல்ப் பண்றதுதான் இந்த ஃபாசில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாலியோபாட்டனி அப்படிங்கிறது நமக்கு தொல்தாவரவியல்ல ஃபர்ஸ்ட் உயிர் படிவங்கள்ங்கிறது, புதையுயிர் படிவங்கள்ங்கிறது என்னென்ன தகவல்கள் நமக்கு கொடுக்கறது, எதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகிறது அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாசிலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஃபாசிலேஷன் அப்படின்னு சொன்னா
நமக்கு ஃபாசில்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கறது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அது போலவே ஃபாசிலேஷன் அப்படின்னு சொன்னா அந்த புதையுண்ட தாவரமாகப்பட்டது எவ்வாறு நமக்கு எந்தெந்த இடத்துல எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபாசிலேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில் இன் த ராக்ஸ், ஒரு பாறைகள் மேல படிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தகவல் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபாசில் அப்படின்னு சொல்றோம். ஃபாசிலைசேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில் இன் த ராக். ஸோ அது எப்படி ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றும் அது படிவமாக மாறக்கூடிய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெட்ரிஃபிகேஷன். பெட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கல்லாக மாறக்கூடியது. ஸோ பாறை மீது படிந்திருத்தல் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் பெட்ரிஃபிகேஷன்ங்கிறது. சம் மினரல்ஸ் லைக் சிலிக்கா அதையெல்லாம் என்ன ஆகும், அது மேல நமக்கு ஸ்லோவா பெனிட்ரேட் ஆகி அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே அது பாறையாக மாறக்கூடிய ஒரு தன்மையை சொல்லலாம். கல்லாதல்ங்கிறது ஒரு சில கனிமங்கள் இறந்த உயிரினுடைய உடல்ல போய் அந்த திசுக்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த ஒரு உயிருள்ள, இப்போ நமக்கு உயிருள்ள அனிமல் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எதனால உருவாயிருக்கும், நமக்கு டிஷ்யூஸால உருவாயிருக்கும். அப்ப அந்த டிஷ்யூ எல்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகும், ராக்கு, அந்த கனிமங்கள் உதவியோட பாறையாக மாறிதான் நமக்கு புதை படிவமாக மாறும். இந்த மாதிரி படிவமாக கூடிய அந்த மென்மையாக இருக்கக்கூடிய அந்த பாகங்கள், டிஷ்யூங்கிறது சாஃப்டா இருக்கக்கூடியது, இது நமக்கு ஹார்டா சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் இந்த பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லாதல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோல்ட் அண்ட் காஸ்ட். மோல்ட் அப்படிங்கிற டேர்மே நமக்கு என்ன தெரியும், அது மோல்ட் அப்படின்னு சொன்னா அதே மாதிரியான ஒரு உருவத்தை உருவாக்குறது தான். மோல்டிங்கிறது அச்சு மற்றும் வார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரமோ அல்லது விலங்கோ எதுக்கு நடுவுல நமக்கு இருக்கும், ஆக்சுவலா பாறைகளுக்கு நடுவுல இருக்கும். ரெண்டு பெரிய பெரிய பாறைகளுக்கு நடுவுல இருக்கிறதுனால அந்த படிவமாகப்பட்டது என்ன ஆகும், நடுவுல ஃபுல்லா அப்படியே படிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த அச்சு நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் அந்த எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம இப்போ அதே மாதிரியான வடிவத்துல கிடைக்கிறது தான். இந்த உயிரிகள் புதையும் போது தண்ணியாலேயோ அல்லது வேற ஏதாவது காரணத்தினால என்ன இருக்கும், அதனுடைய நேச்சர், நார்மல் நேச்சர் கண்டிப்பா மாறிடும் இல்லைங்களா? தண்ணியில இருந்தது இலையெல்லாம் சொன்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அது என்ன ஆயிடும், அழுகிடும். அது போல விலங்குகளுடைய உடலும் அந்த மாதிரிதான் மாறும். அப்போ தாவரமோ விலங்கோ இது மாதிரி ஆகாம நமக்கு கரெக்டா பாறைகளுக்கு நடுவுல அது கரெக்டா ஃபிக்ஸ் ஆகி நமக்கு அந்த இருக்கக்கூடிய கேப்ல அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும், ஒரு மோல்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு ப்ராசஸ் தான் மோல்ட் அண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் ப்ரிசர்வேஷன். ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம நார்மலா ஏதாவது ஒரு பொருளை ப்ரிசர்வேட்டிவ் வச்சு நம்ம என்ன பண்றோம், இப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள், நம்ம வீட்டுல குக் பண்ற பொருள்களோ அல்லது நீங்க ஜுவாலஜி லேப்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரிசர்வேட்டிவ் வச்சு சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் கரெக்டா ஒரு என்னது கிளாஸ் பாட்டில்ஸ்ல எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப பதப்படுத்துதல் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும், நமக்கு ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் அல்லது பனிக்கட்டி, அந்த பனிக்கட்டி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அழகா ப்ரிசர்வ் பண்ண முடியும். ப்ரிசர்வேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஐஸ் அல்லது மரத்தினுடைய தண்டுல இருக்கக்கூடிய பிசின் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் ஐஸ். இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இப்போ நார்மலாக ஒருத்தர் வந்துட்டு எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், இப்பெல்லாம் இமீடியட்டா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், ப்ரிசர்வேட்டிவா ஐஸ் பாக்ஸ்ல வைக்கிறோம். ஒரு 40 இயர்ஸ் பேக் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய ஐஸ் கியூப் தான் வச்சிருப்பாங்க. ஐஸ் கியூபை கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரவங்க எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுங்கிறதுக்கு ஐஸ் கியூப்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஐஸ் கியூப் மெல்ட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா
அந்த மரத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, டிம்பர் டஸ்ட், அதை எல்லாத்தையுமே போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அது மெல்ட் ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்ப ஐஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வெரி குட் ப்ரிசர்வேட்டிவ். அப்ப மரத்துல இருக்கக்கூடிய அந்த தண்டுல இருக்கக்கூடிய என்னது ஆம்பர்னா ஒரு பிசின் மாதிரி இருக்கும்ல, அந்த பொருளும் ப்ரிசர்வேட்டிவாக நமக்கு பயன்படுகிறது. ஸோ இதெல்லாத்தையும் இந்த உயிரிகள்லாம் என்ன ஆகாது, நமக்கு இந்த அழுகி போகாம கெட்டு போகாம பாதுகாப்பதற்கு இயற்கையாக அந்த மாதிரி ஒரு இது கிடைச்சதுன்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு அந்த பொருளாகப்பட்டது கெடாம அப்படியே இருக்கும். ஸோ புதையுள் படிவமாகதல்ல பல வகையான வகைகள் அப்படின்னு தான் பாக்குறோம். ஒண்ணு வந்துட்டு கல்லாதல், அதே போல அச்சு மாதிரி அப்படியே அதுல படிஞ்சு நமக்கு இருக்கும், நமக்கு அதோடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ரிசர்வேட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு இதுனா கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னா அழுத்தி நம்ம ஒரு இடத்துல நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த அச்சு அப்படியே பதியும் இல்லைங்களா. ஏதாவது ஒரு டிசைன்லாம் நம்ம யூஸ் பண்றோம், நமக்கு கரெக்டா தெரியும்னு சொன்னா கம்ப்ரெஷன், அதை அழுத்தி அப்படியே நம்ம அந்த வடிவத்தோட வைக்கிறோம்னு சொன்னா அதனுடைய சைஸ் அப்படியே நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதனுடைய நேச்சர் மாறாம. அதுதான் நம்ம அழுத்துது. கடலுக்கடியில இருக்கக்கூடிய அந்த இறந்து போன எல்லா உயிரினங்களும் அதனுடைய உறுப்புகள் எல்லாம் என்ன ஆயிடும், நமக்கு க்ளோஸ் ஆகி தொடர்ச்சியாக நமக்கு ஒரு சின்ன ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்றது. கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இறந்து போய் கடலுக்கடியில போகும் பொழுது ஒரு செடிமெண்டா நமக்கு அது மேல என்ன ஆகும், எல்லா பாறைகள் இது எல்லாமே படிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இந்த இடத்துல செடிமெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டினியூஸா அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், ஃபாசில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ கம்ப்ரெஷன் சொன்னா கடலுக்கடியில் இருக்கக்கூடிய இறந்த உயிரினத்தோட உறுப்புகள் எல்லாமே அது மேல படிவங்களால மூடப்பட்டு அதுல தொடர்ச்சியாக அதே மாதிரி ஃபார்ம் ஆகும் பொழுது நமக்கு புதையுயிர் படிவமாக நமக்கு மாறக்கூடிய அந்த ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்ல நம்ம அந்த புதை உயிர்ப்பிடுதல், அந்த கனிமங்கள் செல் சுவரை தாண்டி உள்ள போகும் இல்லைங்களா. நம்ம என்ன சொன்னோம், சிலிக்கா அண்ட் தென் கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், இது எல்லாமே அந்த அனிமல் உடம்புலயோ அல்லது பிளான்ட்லயோ நமக்கு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸுக்கு நடுவுல அந்த மினரல்ஸ் எல்லாம் போய் நமக்கு ஃபில் ஆகும். நம்ம சொல்ற சிலிக்கா, கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கார்பனேட்டால ஃபில் ஆகி அந்த பகுதியெல்லாம் கரைக்கப்பட்டு முழுவதுமாக இந்த அனிமலும் பிளான்ட்டும் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிடுது, அது ஒரு மினரலாக கன்வெர்ட் ஆயிடும். உள்ள எல்லாமே மினரலா ஃபில் ஆகும் பொழுது உள்ள இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் நமக்கு மினரலா கன்வெர்ட் ஆயிடும். அதுதான் ஊடுருவுதல் அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்துக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், மாற்றி அமைக்க கூடியது. ஸோ அந்த டிஷ்யூஸ் எல்லாமே அந்த உடம்புல இருக்கக்கூடிய போனு, மசில்ஸ், டிஷ்யூஸ் எல்லாம் நம்மளுடைய மினரல்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும் பொழுது அது ஒரு மினரலா நமக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான். ஓகேயா, ஸோ இதுதான் நமக்கு ஃபாசிலைசேஷன் அப்படிங்கிறது. ஃபாசிலேஷன்ங்கிறது எவ்வாறு படிவமாக மாறக்கூடியது, ஃபாசிலா கன்வெர்ட் ஆகிறது, நமக்கு எந்தெந்த ஒரு நமக்கு மெத்தட்ல அந்த சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்றோம். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில், இந்த கொஸ்டின் தான் நமக்கு ஒரு 2 மார்க்ல அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, டிட்டர்மினேஷன் ஏஜ் ஆஃப் ஃபாசில். ஃபாசிலினுடைய வயது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது எத்தனை நூற்றாண்டு காலமாக ஒரு விஷயத்த இன்னைக்கே நமக்கு வந்துட்டு தொல்பொருள் ஆராய்ச்சி ஒருலாம் நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா நியூஸ்ல போடுறாங்கல்ல, இந்த 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, எந்த செஞ்சுரியில இருந்த ஒரு படிவம், இந்த ஒரு சிலை நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த மாதிரியான வெசல்ஸ் பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்படிதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருந்தது. இப்ப பூமியே அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது நிறைய சிலைகளோ பொருள்களோ அவர்கள் பயன்படுத்திய உபயோகப்படுத்திய பொருள்கள்லாம் கிடைக்கும்
பொழுது அதை வச்சு நம்ம எந்த நூற்றாண்டு இப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, அதை என்ன பண்ணுவாங்க, நமக்கு எல்லாரும் பார்ப்பதற்காக ஒரு காமன் பிளேஸ்ல வச்சிருப்பாங்க இல்லைங்களா? சோ அது போலதான் இப்போ ஃபாசிலினுடைய ஏஜை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ரேடியோ ஆக்டிவ் கார்பன்ஸ் இந்த ரேஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபாசிலினுடைய வயது, படிவத்தினுடைய வயது, அதுல இருக்கக்கூடிய கதிரியக்க தனிமங்களால நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால அந்த ஃபாசிலினுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கார்பன், யுரேனியம், லெட், பொட்டாசியம், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான ஒரு இந்த ரேடியோ ஆக்டிவ் தனிமங்கள் எதுனா கார்பன், யுரேனியம், காரியம், பொட்டாசியம், இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபாசிலினுடைய ஏஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். தொல்தாவரவியல் மற்றும் அந்த மானுடவியல் இவங்க எல்லாத்தையும் அவங்களுடைய வயசை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுடைய எந்த வகையான காலத்தை, எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க அப்படிங்கறது தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இந்த கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டா WF லிபி. WF லிபி அப்படிங்கிற அந்த ஒரு அறிவியலாளர் தான் தாவரங்களும் விலங்குகளும் நமக்கு என்ன ஆகாது, கார்பனை அது உணவாக ஏற்றுக்கொள்ளாது. அப்ப உணவாக மாறாத பொழுது அந்த கார்பன் என்பது அந்த இடத்திலேயே இருக்கும் இல்லையா? சோ அதை வச்சுதான் நம்மளால அந்த உயிரிழந்த தாவரமோ அல்லது விலங்கோ அதனுடைய கார்பனினுடைய அளவை வச்சு அந்த தாவரமாகப்பட்டது எந்த நூற்றாண்டு எப்போ இறந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். எதனுடைய துணையோடுன்னு கேட்டா கார்பன். ஒரு பிளான்ஸோ அல்லது அனிமல்ஸோ என்ன பண்ணாது, நமக்கு கார்பனை நமக்கு ஏற்றுக்கொள்ளாது அது உடம்பு. அதனால அதுல இருக்கக்கூடிய கார்பன் அது ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்கும். உயிரிழந்த தாவரத்துல இல்ல விலங்குல இருக்கக்கூடிய கார்பன் எந்த லெவலுக்கு அது அழிஞ்சிட்டு வருது, அது ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, அதனுடைய பெர்சன்டேஜை வச்சு அதனுடைய காலம், அதனுடைய பீரியட், சோ எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ இதுதான் நம்ம அந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில் அப்படிங்கிறது எதை யூஸ் பண்ணி பண்றோம், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டா கார்பன், யுரேனியம், லெட் ஆர் பொட்டாசியம். சோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அதனுடைய ஏஜை கண்டுபிடிக்கிறோம். ரேடியோ ஆக்டிவ் கார்பன்னா கார்பன் 14. சோ இந்த கார்பன் வந்து 14ங்கிறது எப்படி அதனுடைய கால அளவு முறை, இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சொன்னா, இந்த மெத்தடை கண்டுபிடிச்சவங்க WF லிபி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். கார்பன் கன்சம்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஸ்டாப் ஆஃப்டர் டெத், இறந்ததுக்கு பிறகு கார்பனை என்ன ஆகாது, அது ஏற்றுக்கொள்ளாது. அப்ப அது உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் எவ்வளவு இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டே வந்தாலும் ரிமைனிங் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத வச்சு அதனுடைய காலத்தை நம்மால் அளவிட முடியும். சோ இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம படிவங்களின் வயதை கணக்கிடுவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. ஓகே, சோ அடுத்தது நம்ம வட்டார இன தாவரவியல் அப்படிங்கறத அந்தந்த இனத்துல ஒவ்வொரு ஏரியால இருக்கக்கூடிய பிளான்ஸ் என்ன அப்படிங்கலாம் அடுத்தது
பண்ணிருக்கோம் இந்த இடத்துல கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறதே கொண்டு வந்திருக்கோம். மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ் அண்ட் தென் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். நமக்கு நவீன விவசாய நடைமுறையில பயிர் மேம்பாட்டை எவ்வாறு மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது. சோ எதெல்லாம் நம்ம அதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஃபெர்டிலைசர். சோ நம்ம விவசாயத்தை நமக்கு இம்ப்ரூவ் கிராப் ப்ரொடக்ஷன் என்ன அதுல இரிகேஷன் சொன்னா களைகள் எதுவுமே இல்லாம இருக்கிறது, நம்ம வீட்ஸ் எதுவும் இல்லாம அந்த வயல்களை பராமரிக்கக்கூடிய முறை அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவா இருக்கணும். ஒண்ணு, நிறைய உரங்களை எல்லாம் பயன்படுத்தி அதனுடைய வளர்ச்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் தென் இரிகேஷன், நீர்ப்பாசன முறைகளை நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணி அதுல நமக்கு நிறைய விஷயங்கள், சொட்டு நீர்ப்பாசனம், அதே தெளிப்பு நீர்ப்பாசனம், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அந்தந்த வயல்களுக்கு அந்தந்த கிராப்க்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாடர்னா மாத்தினோம்னு சொன்னா அது நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். களை எதுவும் இல்லாம ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கறதுனாலையும் நமக்கு வேணும். சோ நம்முடைய எய்ம் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், அதுதான் நமக்கு மெயினான கான்செப்ட். சோ அப்ப வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதுல அதிகமான ஈல்டு நமக்கு தேவை. ஈல்டு அப்படின்னா என்னது? விளைச்சல். அதிகமான விளைச்சல் என்பது நமக்கு தேவை. அது போல பெட்டர் குவாலிட்டி, நல்ல ஒரு தரமுள்ள ஒரு தானியமாக இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம், அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும். சோ அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி, டிசீஸை எதிர்த்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே ஆட்ல எல்லாம் என்ன பாக்குறோம், இதை சாப்பிட்டா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வருது, இதை சாப்பிட்டா இந்த சக்தி கிடைக்குது, இது இம்ப்ரூவ் ஆகுது, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின்ஸ், இந்த மாதிரி எந்தெந்த குவாலிட்டியை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணுது, அது போல நோய்க்கு எதிராக எதெல்லாம் நமக்கு வருது. சோ எகெயின்ஸ்ட் டிசீசஸ் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறது. சோ இதுதான் கிராப் ப்ரொடக்ஷன். கிராப் நம்ம என்ன பண்றோம், இம்ப்ரூவ் பண்றதுக்காக அதிகமான விளைச்சல். சோ இந்த ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம கொண்டு வந்தது கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படிங்கிறது. கிரீன் ரெவல்யூஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் increasing of food production and then high yielding crop varieties with the help of modern agricultural methodology. So நவீனமான ஒரு விவசாய நடைமுறைகளை கொண்டு நாம் தானியங்களினுடைய உற்பத்தியை பெருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பசுமை புரட்சி. பசுமை புரட்சி, நீல புரட்சி, வெண்மை புரட்சி, இது எல்லாமே என்னது, ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே இம்ப்ரூவிங் தட் ப்ரொடக்ஷன். நீல புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது மீன் வளர்ப்பு, வெண்மை புரட்சினா பால் உற்பத்தி. இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம என்ன பண்றோம், இத ஃபுல்லும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரொடக்ஷன்ஸ், நம்முடைய விவசாய நடைமுறைகளை மாத்துறோம். சோ இது ஃபாதர் ஆஃப் நமக்கு கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா யாருன்னு கேட்டா டாக்டர் நார்மன் இ போர்லாக் அப்படிங்கிறது தான். சோ டாக்டர் நார்மன். அதே போல நம்முடைய தமிழ்நாட்டுல யார் கேட்டா டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் தான். இவங்க ஒரு முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். சோ இவர் இதுல நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு என்ன பண்ணிருக்காரு, இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. எதுலன்னு கேட்டா வீட்ல, கோதுமையில நமக்கு நிறைய எவ்வாறு நமக்கு அதுல அதிகமான ஒரு உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறத அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி மக்கள் தொகைக்கு எந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு உணவு உற்பத்திங்கிறதும் அதிகமாகணும். இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும், பஞ்சம் பட்டினியினால
அதனுடைய இறப்பு விகிதம்ங்கிறது நமக்கு அதிகமாகும் இல்லைங்களா? சோ அத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை எராடிகேட் பண்ணணுங்கிறதுக்காக போராடினவங்க தான் மெயினா இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு வேளாண் விஞ்ஞானி டாக்டர் நார்மன் டி அண்ட் தென் போர்லாக் அப்படிங்கிறவங்க 1970ஆம் ஆண்டு இதற்குண்டான நோபல் பரிசு அவரோட இணைந்துதான் நம்முடைய இந்தியால சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் மெக்சிகன் கோதுமை. சோ கோதுமையிலேயே எந்த நாடுன்னு கேட்டா மெக்சிகன் அப்படிங்கிறது என்னது ஒரு நாடு. சோ அங்க இருக்கக்கூடிய கோதுமை வகையை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம இந்திய நாட்டுல இந்த மாதிரி கோதுமையை வளர்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்முடைய அடிப்படையான உணவு அப்படின்னு சொன்னாலே நெல் அப்படிங்கிறது தான், ரைஸ். அதுக்கப்புறம் தான் கோதுமை எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்ப மேக்சிமம் எல்லாருமே நம்ம அதனுடைய வெரைட்டிஸ் எல்லாமே சப்பாத்தி, பூரி, பரோட்டா, பிரெட், பிஸ்கெட் இது எல்லாமே என்னது வீட்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள். சோ கோதுமை உற்பத்தி அதிகமாகும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நிறைய உணவு ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியுது, அதுல இருந்து தயாரிக்க முடியுது. சோ எந்தெந்த வகையில நம்ம நல்ல ஒரு தரமுள்ள ஒரு கிராப்ஸ நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னென்ன கேட்டீங்களா? ப்ரீடிங் ஃபார் ஹை ஈல்ட் அண்ட் பெட்டர் குவாலிட்டி. ஸோ இதுதான மெயினான ஒரு விஷயம். நம்ம என்ன சொன்னோம், கிரீன் ரெவல்யூஷன்லயுமே நமக்கு கிரீன் ரெவல்யூஷன் மாதிரி என்ன மாதிரியான உணவு இருந்தா மக்கள் தரமே இல்லாதது, குவாலிட்டியே இல்லாதது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாரும் வாங்குவோமா? இல்ல, எனக்கு நல்ல தரமுள்ளதா வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அண்ட் தென் பெட்டர் குவாலிட்டி. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் உற்பத்தி செஞ்சா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஹை ஈல்ட்னா அதிகமான விளைச்சல் தரக்கூடியது. இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல மகசூலே வரல அப்படின்னு சொன்னா என்னது, ஈல்ட் அப்படிங்கிறது மகசூல்னு சொல்லுவோம். மகசூல் நமக்கு அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் அதிகமாக இருக்கணும். தரம் என்பதும் எப்படி இருக்கணும், நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த இடம் ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? சோ அப்போ அதிகமான மகசூல் தரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பயிரிடணும். அந்த வகையில நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணினதுதான் இந்த கோதுமையில சொல்லக்கூடியது செமி டார்க் வெரைட்டிஸ் வீட் அண்ட் ரைஸ். செமி டார்க் அப்படின்னு சொன்னா குள்ளம், அதிகமான உயரம் இல்லாத ஒரு அளவு சொல்லலாம். செமி டார்க் வெரைட்டிஸ் வீட் அண்ட் ரைஸ். கோதுமையிலையும் சரி அரிசியிலையும் சரி நமக்கு என்ன மாதிரியான இது வரணும், நமக்கு வந்து உற்பத்திங்கிறது அதிகமாகணும் இல்லையா? சோ அப்ப மெக்சிகோல இருக்கக்கூடிய அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள உயரமுள்ள ஒரு கோதுமை. சோ அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செமி டார்க் அப்படின்னு சொல்றோம். அரைக்குள்ளம் அப்படிங்கிறது அதனுடைய அளவு, சைஸ் நமக்கு வந்து பாதி அளவு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோதுமையை நம்ம என்ன பண்றோம், நிறைய விளைச்சல் கொண்டு வரக்கூடியது. அதுல இருந்து சோனாலிகா, கல்யாண் சோனா அப்படிங்கிற ஒரு கோதுமை. நம்ம அரிசியில தான் நிறைய வெரைட்டி தெரியும்ல, IR8, IR16 அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது போலவே நமக்கு கோதுமையிலையும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸ்ல ஆதி அளவு இருக்கக்கூடிய ஒரு கோதுமை வகை இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஹைபிரிட்ல இருந்து நமக்கு அதிகமான விளைச்சலை கொண்டு வரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். சோ இதனால எல்லாம் தான் நமக்கு நிறைய விளைச்சல் வருது, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது அதனால நமக்கு என்ன ஆகுது, அந்த ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு எராடிகேட் ஆகுது. ஓகே. பிளான்ட் பிரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி. கண்டிப்பாக இத சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன பண்ணணும், எந்த ஒரு டிசீஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் இல்லைங்களா? ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும். டைஜஸ்ட் ஆகி அதனுடைய எல்லா சத்துக்களும் நமக்கு உடம்புக்கு சேரணும். அப்ப பிளான்ட் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை த பேத்தஜன், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை. இது மாதிரி ஒரு நம்ம காய்கறியே பர்ச்சேஸ் பண்றோம், ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம், அதுல ஹோல்ஸ் இருந்தாலோ அல்லது டேமேஜ் இருந்தாலோ அதை நம்ம வாங்குவோமா? கண்டிப்பா வாங்க மாட்டோம். இதுல ஏதோ பூச்சி அடிச்சிருக்கு, எனக்கு இது வேண்டாம், இதனுடைய சைஸ் வேரி ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகுது, அப்போ இதுல பாதியில வேற மாதிரி இருக்கு, பாதி லைட் லைட் டாட் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப்
டிஃபிஷியன்சிஸ், அதுல சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி கிடைச்சா நம்ம அதை சாப்பிடுவோமா? அது நெல் தானியத்திலயும் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அதை யாருமே பயன்படுத்த மாட்டோம். கோதுமையில ஃபுல்லா ஹோல்ஸ் இருக்கு, கோதுமையை பார்த்தா அழகா இருக்கு, ஆனா எல்லாத்துலயும் ஓட்டை இருக்குன்னு சொன்னா உள்ள அந்த என்ன ஆகும், நமக்கு முழுமையான ஒரு சத்து அப்படிங்கிறதும் கிடையாது. அதனால நமக்கு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு இல்லை. அப்ப நோய் எதிர்ப்பு திறனுள்ள ஒரு பயிர்களை நாம் உருவாக்கணும் அப்படிங்கறது அடுத்த மோட்டிவேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹை ஈல்ட் அண்ட் பெட்டர் குவாலிட்டி, நல்ல தரம் உள்ளது, அதிகமான மகசூல் தரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு சத்துள்ள ஒரு தானியமாக நாம் பயிரிடணும். அதுதான் அடுத்த மோட்டிவேஷன். திஸ் இஸ் அவர் செகண்ட் எய்ம். அந்த மாதிரி நம்ம விளைவிச்சோம் அப்படின்னு சொன்னா மக்கள் வாங்கி அதை நம்ம என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும் பொழுது அவங்களுக்கும் எந்த ஒரு டிசீஸும் வராது. டக்குன்னு சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்க்கும் தன்மை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வேணும். ஹெல்தியாவும் இருக்கணும், டேஸ்டியா இருக்கணும், குவாலிட்டியாவும் இருக்கணும். இந்த மாதிரி நோய் எதிர்க்கும் தன்மை நம் உடலுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரியான உணவுகளை தான் நம்ம என்ன பண்ணுவோம், தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். மக்கள் இந்த மாதிரி நமக்கு பெட்டரா நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது அதை வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிங்கறது இருந்தது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்க, தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் நமக்கு இன்செக்ட் அண்ட் தென் பெஸ்ட், அந்த இடத்துல நமக்கு பூச்சிகள் எதுவுமே தாக்காத அளவு இருக்கணும். இன்செக்டோ அல்லது பெஸ்டோ ரெண்டுமே என்ன ஆகக்கூடாது, செடிகளை தாக்காம நல்ல செடிகளாக இருக்கணும். சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அதுல டேமேஜ் பண்ணுதுன்னு சொன்னா நம்ம பூச்சி மருந்தே யூஸ் பண்ணாம அந்த விளைச்சலை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது அடுத்த எய்ம். ஓகே, சோ இந்த மாதிரியான ஒவ்வொரு எய்ம்லயும் நம்மளுடைய மோட்டிவேஷன், நம்மளுடைய ஆம்பிஷன் அந்த இடத்துல கரெக்டா பிக்ஸ் ஆகும்பொழுது நமக்கு தரமுள்ள நல்ல ஒரு தானியம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்றோம், இந்த உற்பத்தி அப்படிங்கறத அதிகப்படுத்துறோம். இப்போ இந்த நாள்லயே நம்ம வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 3 முறை 2 முறை அப்படின்னு ரொட்டேஷன் பேசிஸ்ல. அண்ட் தென் நம்ம என்ன சொல்லியிருப்போம், நடுவுலயே நமக்கு அடிஷனலா இருக்கக்கூடியது ஊடு பயிர் சொல்லிட்டு நெல்லோட சேர்ந்து வேற என்னத்தை நம்ம பயிரிடலாம், கரும்பு வயல்ல வேற எதை நம்ம விளைக்கலாம், இப்படி டியூயலா ஒவ்வொரு சீசன்லயும் நம்ம செய்யும் பொழுது அந்த ஃபார்மருக்கும் அது அட்வான்டேஜ், ஆஸ் வெல் அஸ் சொசைட்டிக்கும் நமக்கு நல்ல விஷயம். பிகாஸ் சைமல்டேனியஸா ஒரே சீசன்ல நமக்கு 2 வகை தானியம் கிடைக்குது. 3 மாசத்துலயே ஒரு தானியத்தை நான் பயிரிட்டு அறுவடை செய்கிறேன்னு சொன்னா அடுத்து ஒரு 2 மாச கேப்ல அடுத்த ஒரு பயிரை நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த மண்ணுல விளைவிக்க முடியும். இப்படி இவங்களுடைய ரிசர்ச்ல நமக்கு புதுவிதமா ஒரு ஆராய்ச்சியும் பண்ணிதான் நம்மளால என்ன பண்ணிருக்காங்க, இந்த ப்ரொடக்ஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அந்த பசுமை புரட்சினா என்னது, அதனுடைய ஹையஸ்ட் கிரேடு, உச்சபட்சமா நல்லா கொண்டு வரக்கூடிய விஷயத்தை தான் புரட்சி. என்ன ஒரு பெரிய புரட்சியே பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம்னு சொன்னா அதனுடைய சக்சஸ் ரேட் இன் ஹை அப்படிங்கிறது தான். ஸோ இப்படியெல்லாம் நம்ம டெவலப் பண்ணும் பொழுது என்ன ஆகுது, நம்மளுடைய இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்மளால சால்வ் பண்ண முடியுது. பிகாஸ் பாப்புலேஷன் வாஸ் வெரி ஹை, அதிகமான நமக்கு பாப்புலேஷன் உருவாயின காரணத்தால அதை நம்ம காம்பன்சேட் பண்ணி சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் மோட்டோ. சரிங்களா? சோ இப்போ நம்ம பாக்குறது இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ரிலேட்டட் பாசில். இந்த லெசன்ல நமக்கு இந்த டாபிக் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தென் இப்ப நம்ம பாக்குறது இந்த ஃபாசிலைசேஷன் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதுல நமக்கு என்ன மாதிரி இதுல இருக்கு, ஃபாசிலுடைய ஸ்டெப்ஸ் என்னென்ன, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நமக்கு 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, எப்படி எல்லாம் ஒரு பாசில் அப்படிங்கிறது நமக்கு புதை வடிவம் என்பது உருவாகுது. ஃபர்ஸ்ட், an organism dies and sinks into mud. என்ன ஆகணும், நமக்கு இறந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு உருவாக்குறது, ஒரு படிவம்னா என்ன வேணும், முதல்ல ஒரு விலங்கு இறக்கணும், அப்பதான் நமக்கு அது புதை வடிவமாக மாறக்கூடியது. அதுக்கப்புறம் அது உடம்பு என்னவா மாறணும், செடிமெண்ட் டேர்ன் ஆகிறது.
ஆர்கன்ஸ், அதுல இருக்கக்கூடிய சாஃப்ட் ஆர்கன்ஸ் மாறுறது, லேயர்ஸ் ஆஃப் செடிமெண்ட், மினரல்ஸ் இன் கிரவுண்ட் வாட்டர் ரீப்ளேஸ். இப்போ இந்த ரிமைன் 4 பாயிண்ட்ல அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குது? ஆர்கானிசம் சாஃப்ட் ஃபிளஷி பார்ட்ஸ் ஆர் ஈட்டன் ஆர் டீகம்போஸ் லீவிங் ஒன்லி போன். சோ அந்த எலும்பு பார்ட்டை தவிர மீதி சாஃப்டா இருக்கிற பார்ட் எல்லாம் என்ன ஆகும்? நமக்கு அது ஃபுல்லும் டீகம்போஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜஸ் தான் ஸ்டெப்ஸ் 2 ஃபார் தட் பாசிலேஷன் ஸ்டேஜஸ். ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் அப்படிங்கிறது அடுத்த லேயர் செடிமெண்டாக மாறக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அது மேல என்ன ஆகணும்? லேயர்ஸ் ஆஃப் செடிமெண்ட் பைல் அப்பான் டாப் ஆஃப் த போன்ஸ். அந்த எலும்புகள் மேல ஒரு சின்ன சின்ன லேயர் கொஞ்ச நாள்ல அப்படியே படிவமாகும் போது மேல நமக்கு என்ன ஆகுது? அதுல செட்டில் ஆகுது. அண்ட் தென் செடிமெண்டா மாறினதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? அந்த இடத்துல செடிமெண்ட் டர்ன்ஸ் டு ராக் மேக்கிங் a mold and impression around the bones. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? கல்லாகிறது, இம்ப்ரெஷன்ல உருவாருதுன்னு ஒரு ஸ்டேஜஸ் பார்த்தோம்ல. அப்போ செடிமெண்ட் என்னவா மாறணும்? கல்லாக மாறி அந்த மினரல்ஸ் எல்லாம் உள்ள போய் ஒரு கல்லாகவோ படிவமாகவோ மாறக்கூடியது. மினரல்ஸ் இன் கிரவுண்ட் வாட்டர் ரீப்ளேஸ் டீகேயிங் போன் வித் ராக் அப்படிங்கிறது தான் இந்த 5th ஸ்டேஜ். சோ ஒரு புதை வடிவம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வாறு உருவாகிறது? ஃபாசில் அப்படிங்கறதனுடைய ஒரு ஸ்டேஜ் 5 ஸ்டேஜஸா நம்ம என்ன பண்றோம்? அத தனித்தனியா பிரிச்சு நம்ம பாக்குறோம். ஆர்கன் நமக்கு இறந்து என்ன ஆகணும்? உள்ள அந்த இடத்துல மண்ணாக மாறக்கூடியது அந்த ஒரு விஷயம். ஆர்கானிசம்ஸ் ஆஃப் ஃபிளஷி பார்ட் டீகம்போஸ் ஆகும். லேயர் ஆஃப் செடிமெண்ட் அந்த போன்ஸ் மேல படியும். மினரல்ஸ் இன் கிரவுண்ட் வாட்டர் ரீப்ளேஸ். சாரி, திஸ் இஸ் 4th ஸ்டேஜ். அந்த ராக் மேக்கிங் மோல்டாவோ இம்ப்ரெஷனாவோ மாறும். மினரல்ஸ் இன் கிரவுண்ட் வாட்டர் ரீப்ளேசிங் டீகேயிங் த போன் வித் த ராக் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஜ். ஸோ இதுதான் நம்ம இதுல பார்த்த இந்த ஃபாசில் சாப்டர்ல பார்த்ததுக்கு உண்டான ஒரு relative activity concept. Okay, so I think it is very useful for you. And next one is fossil. ஃபாசிலினுடைய இம்ப்ரெஷன் என்னென்னலாம் நமக்கு இருக்கும்? எந்த மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு எதெல்லாம் வருது? ஃபாசில் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது நமக்கு டிசைன் ஆர் பேட்டர்ன், dirt, rock stone, type of food for animals or toy can, design or pattern. சோ இதுதான் இதற்குண்டான ரைட் ஆன்சர் இல்லையா? அதனுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபாசிலுடைய இம்ப்ரெஷன். ஃபாசில் இம்ப்ரிண்ட்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் எதுல இருந்தெல்லாம் வரும்? சோ இதுல 3 ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணலாம். வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ்? A, B and C, D. Plants, animals, footprints and car. Remaining car, these 3 are the right answer for this question. சோ இந்த 3மே சரியான பதில்கள் தான். அதனுடைய தாவரங்களோ விலங்குகளோ அல்லது அதனுடைய ஏதோ ஒரு ஃபுட்பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். which one shows a plant imprint? சோ நமக்கு ஒரு தாவரத்தினுடைய வடிவம் மாறி எதை பார்த்தா இருக்கு? நமக்கு 3 பிக்சர் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இந்த பிக்சர்ல நமக்கு இதுதான் லீஃபி லைக் இல்லையா? இது ஒரு அனிமல்ஸ் இந்த மாதிரி இதனுடைய ஒரு ஃபுட் பிரிண்ட் அந்த மாதிரி இருக்கு. சோ தட் இஸ் ராங். சோ திஸ் இஸ் ரைட் ஆன்சர். சோ இதை டச் பண்ணதால வந்தது. இப்போ இதுதான் நமக்கு ரைட் ஆன்சர் இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் which one shows the animal? அனிமல் பிரிண்ட்னா இது லீப்னு சொல்றோம். இதுதான் ஒரு ஃபிஷ். இதுவும் நமக்கு அதனுடைய எனது இறகு அமைப்பு. அப்போ இந்த இதுதான் நமக்கு ஒரு அனிமலுடைய புதை வடிவம் என்பது எப்படி பாறையாக மாறி இருக்கும். which one shows an animal's footprint? அதனுடைய கால் வடிவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இது மாதிரிதான் அதனுடைய காலினுடைய அமைப்பு இருக்கும்னு சொல்லலாம். And next, find the fossil imprint from the ocean. ஓஷன்ல நமக்கு கடல் பகுதியில இருக்கக்கூடியதுன்னா எப்படி? பாறை வடிவத்துல இப்படிதான் இருக்கும் இல்லையா? சோ அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு இதுதான் ஓஷன்ல இருக்கக்கூடியது. And then fossil imprints take dash to form. எவ்வளவு நாள் ஆகும்? few years, million of years, a couple of days. Option A and option C is wrong answer. Million of years.
அவ்வளோ நாள் எடுத்துதான் நமக்கு ஒரு ஃபாசில் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும். ஃபாசில் இம்ப்ரிண்ட்ஸ் டெல் லாட் ஆஃப் அபவுட் ஹவ் எப்படி எல்லாம் நமக்கு எதனுடைய தகவலை நமக்கு கொடுக்குது. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பிளேன் அண்ட் ட்ரெயின், எலக்ட்ரிசிட்டி, தீஸ் டூஸ் ஆர் பிளண்டர் ஆன்சர். ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை பொறுத்த ஒரு தகவல் தான் நமக்கு ஃபாசில் அப்படிங்கிறது, விலங்குகளோ தாவரத்தினுடைய உடல். ஸோ வென் யூ ஃபைண்ட் அ ஃபாசில் யூ ஷுட் என்ன நம்ம அதை வந்து எப்படி எல்லாம் அதை வந்து என்ன பண்ணலாம், பாதுகாக்க முடியும் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீப் இட் ஃபார் அவர் as a souvenir, leave the fossil where it is and then take a picture of it and then கான்டாக்ட் டு ரிப்போர்ட் இட். ஸோ எது நமக்கு எந்தெந்த ஆன்சர், இதுல 3 ஆன்சர் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 3 ஆன்சர் அப்படிங்கிறது தான் இதுல ரைட். ஃபாசில் நமக்கு எதெல்லாம் நமக்கு என்னென்னதா நமக்கு கொடுக்கும். ஹூ கேன் ஃபைண்ட் அ ஃபாசில் டு ஆர் ஃபாசில் இம்ப்ரிட்னா பேலண்டாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட், அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஸோ இவங்க எல்லாருமே நமக்கு என்னது எல்லா வகையிலையுமே நமக்கு ஆன்சர். ஸோ ஃபாசிலுடைய இம்ப்ரெஷனா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம பார்த்த ஃபாசிலைசேஷன், அந்த ஃபாசில் பத்தின ஒரு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ இன்னைக்கு பார்த்த சாப்டர் நம்ம ஃபாசில் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தோம். அந்த ஃபாசிலுடைய ஏஜ் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு லெசன்ல ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜில மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ்ல கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், கிராப் ப்ரொடக்ஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், கிரீன் ரெவல்யூஷன் எதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல நம்ம அதனுடைய விளைச்சலை அதிகப்படுத்தலாம், மகசூல் அதிகப்படுத்துவது அப்படிங்கிற அந்த தகவல் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ரிமைனிங் சாப்டர்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.